கிறிஸ்டியன் நெட்வொர்க் நேயர்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இந்த இஸ்ரேல் ஈரான் விவகாரம் நாளுக்கு நாள் படிப்படியாக பல்வேறு திசைகளை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் தற்போது இந்த ஈரானுடனான போரில் தனக்கு உதவாத நாடுகளை ட்ரம்ப் அவர்கள் மிக கடுமையாக விமர்சித்துள்ளார். குறிப்பாக ட்ரம்ப் அவர்கள் இந்த நேட்டோ கூட்டமைப்பை விட்டு அவர் வெளியேறுவார் என்ற செய்திகளும் தற்போது வெளியாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஈரானை ஸ்டோன் ஏஜுக்கு கற்காலத்திற்கு நான் கொண்டு செல்வேன் என்று ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இதெல்லாமே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இஸ்ரேல் சவுத் லெபனானில் மிகப்பெரிய அளவில் கண்ட்ரோலை எடுக்கிறாங்க. மேலும் ஒரு சில உண்மைகளை இந்த வீடியோவில் நம்ம வெளியிட இருக்கிறோம். இந்த வீடியோவை ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் பார்த்து ஜெபிப்பதற்கும் பல உண்மைகளை தெரிந்து கொள்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த இஸ்ரேல் ஈரான் போரை பற்றி பல செய்திகள் நம்ம கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். குறிப்பாக இதில் இருக்கும் சிக்கல் என்னவென்றால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக கப்பல்கள் செல்வது. இதற்கு அமெரிக்கா பல்வேறு நிபந்தனைகள் வைக்கிறாங்க. ஈரான் முடியாது என்று சொல்றாங்க. நாங்கள் அதில் ஆதிக்கம் செலுத்துவோம், ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை நாங்கள் கண்ட்ரோல் பண்ணுவோம் என்று ஈரான் சொல்லிக் கொண்டு வருகிறது. இந்த நிலையில் அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் 48 மணி நேரம் கெடு, அப்புறமாக 5 நாட்கள் கெடு, அப்புறமாக 10 நாட்கள் கெடு, இவை எல்லாவற்றையுமே அவர் கொடுத்து கொண்டு வந்தார். ஆனாலும் ஈரான் அதற்கு ஒன்றுக்குமே செவி சாய்க்கவில்லை. இதனால் மிகப்பெரிய அளவில் கோபமடைந்த ட்ரம்ப் அவர்கள் ஒரு மிக முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த ஈரானுடைய நியூ பிரசிடென்ட், நியூ ரிஜிமுடைய அந்த பிரசிடென்ட் எங்க கிட்ட சீஸ்ஃபயருக்கு கேட்கிறாரு, எங்க கிட்ட போர் நிறுத்தத்துக்கு அவர் கேட்கிறாரு. ஆனால் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் இது ஓபன் ஆகி இருக்கிறதா, இதனை ஈரான் ஓபன் பண்ணுவாங்களா என்பதை வைத்து தான் நான் முடிவெடுக்க போகிறேன். ஒருவேளை அவர்கள் அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை ஓபன் பண்ணவில்லை என்றால் தற்காலத்திற்கு ஈரானை கொண்டு செல்வேன், அதாவது அந்த ஸ்டோன் ஏஜுக்கு நான் ஈரானை கொண்டு சென்று விடுவேன், அந்த அளவிற்கு ஈரானின் மீது மிக கொடுமையான தாக்குதலை நான் நடத்துவேன் என்று அமெரிக்க அதிபரான ட்ரம்ப் அவர்கள் பகிரங்கமாக எச்சரிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். இந்த செய்திகள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்துகிறது. ட்ரம்ப் அவர்கள் ஈரானின் மீது மிகப்பெரிய அளவில் ஒரு கோபத்தில் இருப்பதை இந்த செய்திகள் உணர்த்துகிறது. அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் இந்த போரில் நேட்டோ நாடுகள் ஈடுபட வேண்டும் என்று விரும்பினார். ஆனால் அதற்கு யூகே, ஸ்பெயின், பிரான்ஸ் போன்ற மிக முக்கியமான நாடுகள் மறுப்பு தெரிவித்தனர். இதனால் ட்ரம்ப் அவர்கள் மிகப்பெரிய கோபமடைந்து நேட்டோ நாடுகள் அந்த கூட்டமைப்பை மிக கடும் சொற்களால் அவர் தாக்கியுள்ளார். அவர் என்ன சொல்றார் அப்படின்னா, இந்த நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு இது ஒரு பேப்பர் டைகர் என்று சொல்கிறார். அதாவது டைகர்னா நமக்கு தெரியும் புலி, அந்த புலி நிஜ புலி, இந்த பக்கத்தில் பேப்பரில் வரைந்து வைத்துள்ள ஒரு புலி. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நேட்டோ நாடுகள் பார்ப்பதுக்கு புலி போல இருக்கிறது, ஆனால் நிஜத்தில் அவர்கள் ஒரு பேப்பர் டைகர், அவர்கள் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவர்கள் என்று மிக கடுமையாக நேட்டோ நாடுகளை குறித்து விமர்சனங்களை ட்ரம்ப் அவர்கள் வைக்கிறார். அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் அவர்கள் இந்த நேட்டோ நாடுகளை விட்டு வெளியேறுவார் என்று பலரும் பேச ஆரம்பித்துள்ளார்கள். ட்ரம்ப் அவர்களின் நிலைப்பாடு, அவரின் செய்கைகள் எல்லாமே இந்த நேட்டோ நாடுகள் கூட்டமைப்பு மீது மிகப்பெரிய அதிருப்தியில் அவர் இருப்பதை பார்க்க முடிகிறது. இதை விட்டு அவர் வெளியேறுவார் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் இந்த ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த போர் சூழல்கள் முடிவுக்கு வர வேண்டும், இதனை ஒரு பேச்சுவார்த்தையின் மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு கட்ட முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. உலக நாடுகளும் பல்வேறு பட்ட முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வராங்க. ஆனா இந்த சமயத்தில் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ரஷ்யா இந்த போர் சூழலில் ஒரு மீடியேட்டராக செயல்பட்டால் இந்த போர் சூழல்கள் முடிவுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது என்று ஈரான் சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், ரஷ்யா மறைமுகமாக மிகப்பெரிய அளவில் ஈரானுக்கு ஆயுதங்கள் வழங்கி இருக்கிறது. குறிப்பாக சில நாளைக்கு முன்பாக கூட உக்ரைனுடனான போரில் ரஷ்யா உபயோகித்த அப்கிரேடான ட்ரோன்ஸை ஈரானுக்கு அவர்கள் வழங்கியுள்ள அந்த செய்திகளையும் நாம் பார்த்தோம். இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ரஷ்யா எந்த அளவிற்கு ஈரானை சப்போர்ட் பண்ணும் என்று எல்லாருக்குமே தெரியும். இந்த ரஷ்யா இந்த விவகாரத்தில் மீடியேட்டராக வர வேண்டும் என்று ஈரான் விரும்புகிறது. ஒருவேளை அவர்கள் வந்தால் இந்த போர் சூழல்கள் முடிவுக்கு வரலாம் என்று ஈரான் சொல்கிறார்கள். இந்த விவகாரத்தில் ரஷ்யா என்ன முடிவு எடுக்கிறாங்க என்பது தெரியவில்லை. ஒருவேளை ரஷ்யா பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் பட்சத்தில் இந்த போர் முடிவுக்கு வரலாம் என்று கூறப்படுகிறது. இந்த போர் சூழல்கள் முடிவுக்கு வர வேண்டும் என்றுதான் எல்லாரும் விரும்புகின்றார்கள். ஆகவே ரஷ்யா இதில் தலையிட்டு ஒரு மீடியேட்டராக செயல்பட வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றார்கள். இந்த இஸ்ரேல் ஈரான் போர், இதில் ஈரான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, சின்ன
சின்ன குழந்தைகள், அதாவது 10 வயது, 11, 12, 13 இப்படிப்பட்ட வயதான குழந்தைகளை இந்த போரில் அவங்க இறக்கி விட்டுருக்கிறாங்க. குறிப்பாக ஈரானில் உள்ள செக்யூரிட்டி செக் பாயிண்ட்ஸில் இந்த சிறிய குழந்தைகளை அவர்கள் போரில் இன்வால்வ் பண்ணியிருக்காங்க. அப்படிப்பட்ட செய்திகள் தற்போது வருகிறது. பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. இதில் நடத்தப்பட்ட ஒரு தாக்குதலில் 11 வயதான ஒரு சிறுவன் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வருகிறது. குறிப்பாக பிபிசியே அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே நம்ம பார்த்திருந்தோம், இந்த குழந்தைகள் படிக்கிற பள்ளிக்கூடத்தை IRGC என்ற அந்த தீவிரவாத அமைப்பு அவங்க தங்களுடைய பேஸாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்தில் சிறு குழந்தைகளை ஈரான் போரில் களமிறக்கி உள்ளது பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. அது மட்டுமல்லாமல் இந்த சமயத்தில் ஒரு வீடியோ சமூக வலைதளங்களில் மிக வைரலாகி கொண்டு வருகிறது. அது என்ன வீடியோ அப்படின்னு நம்ம பார்த்தோம் என்றால், ஒரு சிறு குழந்தையின் வயிற்று பகுதியில் தற்கொலைப்படை தாக்குதலுக்கான அந்த பாம் எல்லாமே இந்த தீவிரவாதிகள் மாட்டிவிட்டு அவனை அனுப்பியுள்ளார்கள். இதனை அங்குள்ள ஒரு சில ராணுவ வீரர்கள் பார்த்து அதனை தடுப்பதான ஒரு சில வீடியோ காட்சிகள் தற்போது வெளியாகி உள்ளது. பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தி உள்ளது. அநேக பேர் என்ன சொல்றாங்கன்னா, கிறிஸ்தவர்கள் நீங்க எதற்காக ஈரானை வெறுக்கிறீர்கள், எதற்காக காசாவை வெறுக்கிறீர்கள், பாலஸ்தீன் மக்களை வெறுக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறாங்க. இங்க எந்த கிறிஸ்தவர்களுமே ஈரானையோ பாலஸ்தீனையோ அங்குள்ள மக்களை யாருமே வெறுக்கல. ஆனால் அங்கு ஒரு ரிஜிம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்ப ஈரானில் ஒரு ரிஜிம் நடக்கிறது, ஒரு ஆட்சியாளர்கள், ஒரு ஆட்சி முறை அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதனைத்தான் கிறிஸ்தவர்கள் எதிர்க்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹூத்திஸ் போன்ற தீவிரவாத அமைப்புகளுக்கு ஃபண்ட் கொடுத்து சிறு குழந்தைகள் முதல் மூலச்செலவை செய்து அவர்களை தீவிரவாதத்திற்காக வளர்க்கிறார்கள். காசாவில் உள்ள மக்களை நாம் நேசிக்கிறோம், ஆனால் அங்கு இருக்கும் அந்த தீவிரவாத ஆட்சி முறையை தான் கிறிஸ்தவர்கள் வெறுக்கிறார்கள். இதை உறுதிப்படுத்தும் விதமாக ஈரானின் தற்போதைய உச்சபட்ச தலைவரான மொஜ்டபா கமெனி அவர்கள் கூறியுள்ளதாக ஒரு செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அவர் என்ன சொல்றார் என்றால், ஆன்டி அமெரிக்கா அண்ட் ஆன்டி இஸ்ரேல், அதாவது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலை எதிர்த்து சண்டை செய்யும் தீவிரவாத அமைப்புகள் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஹவுதிஸ் போன்ற இந்த அமைப்புகளை நான் சப்போர்ட் செய்கிறேன், அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்கிறேன் என்று அவர் சொல்லியிருப்பதாக அதிகாரப்பூர்வமான செய்திகளை பார்க்க முடிகிறது. கூடிய சீக்கிரத்தில் அவர் பப்ளிக்கில் பேசுவார் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த சமயத்தில் மொஜ்டபா கமெனி அவர்கள் சொல்லியுள்ளதான இந்த செய்தி ஈரான் எந்த அளவிற்கு தீவிரவாதத்தை வளர்க்கிறது என்பதை கண்கூடாக எடுத்து காண்பிக்கிறது. ஈரான் மக்களை நாம் நேசிக்கிறோம், உலகில் உள்ள எல்லா மக்களையும் கிறிஸ்தவர்கள் நேசிக்கிறார்கள், ஆனால் தீவிரவாதத்தை அனைவரும் வெறுக்கிறார்கள். இந்த ஈரானின் ரெஜிம், ஹமாஸ், ஹெஸ்புல்லா போன்ற தீவிரவாதத்தை வெறுக்கிறோம். அந்த தீவிரவாதிகளும் மனம் திரும்ப வேண்டும் என்பதுதான் அனைவரின் நோக்கம். அவர்களும் இரட்சிப்பை பெற்றுக் கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து தான் தெய்வம் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அனைத்து கிறிஸ்தவர்களின் நோக்கமாக இருக்கிறது. நம்ம பார்த்துட்டு வரோம், இந்த போரில் இஸ்ரேல் லெபனானில் உள்ள ஹெஸ்புல்லா என்ற அந்த தீவிரவாத அமைப்பிற்கு எதிராக மிகப்பெரிய அளவில் தாக்குதல்களை நடத்தி கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் தற்போது சதன் லெபனான் இனிமேல் எங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கும் என்று இஸ்ரேல் அறிவித்துள்ளது. சதன் லெபனானில் உள்ள பல்வேறு பகுதிகளை இஸ்ரேல் ராணுவம் கைப்பற்றியுள்ளது. குறிப்பாக கிறிஸ்தவர்கள் இருக்கும் அநேக தெருக்களில், அநேக வில்லேஜஸில் இந்த தீவிரவாத அமைப்பினர் சென்று பதுங்கியிருப்பதை இஸ்ரேல் ராணுவம் வீடியோவாக வெளியிட்டிருந்தது. அதை நம்ம பார்த்திருந்தோம். இந்த சமயத்தில் சதன் லெபனானை இஸ்ரேல் மிகப்பெரிய அளவில் கைப்பற்றியுள்ளது. அந்த செய்திகளை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் தங்களின் ஆட்சிக்கு எதிராக இருந்த மக்களை ஈரான் மிகப்பெரிய அளவில் கைது செய்ததை பார்த்தோம். குறிப்பாக ஜனவரி மாதத்தில் 30,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்று குவித்தார்கள். அது மட்டுமல்லாமல் ஆயிரக்கணக்கான மக்களை கைது செய்து சிறையில் அடைத்தார்கள். அதில் பலருக்கு மரண தண்டனையை நிறைவேற்றினார்கள். அந்த வகையில் தற்போது பொலிட்டிக்கல் பிரிசனர்ஸாக இருந்த 2 நபர்களுக்கு தூக்கு தண்டனைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதான செய்திகளை பார்க்க முடிகிறது. அவர்களின் புகைப்படங்களும் வெளியாகி உள்ளது. ஈரானில் உள்ள மக்கள் எந்த அளவிற்கு கொடுமைகளை அனுபவிக்கிறார்கள் என்பதை இந்த செய்திகள் எடுத்துரைக்கிறது. ஈரானில் உள்ள மக்களுக்காக நாம் கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும். அங்குள்ள மக்கள் இந்த தீவிரவாத ஆட்சி முறையால் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டு கொண்டு வருகிறார்கள். அத்தியாவசிய தேவைகள் இன்றியும் அவர்கள் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். ஈரானில் உள்ள மக்கள் அவர்களின் பாதுகாப்பிற்காகவும் ஜெபித்துக் கொள்வோம். அது மட்டுமல்லாமல் இந்த போர் சூழல்கள் முடிவுக்கு வர வேண்டும். இந்த போர் சூழல்களை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பல்வேறு நாடுகள் பல முயற்சிகளை எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சூழ்நிலைகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றுதான் அனைவரும் விரும்புகிறார்கள். முடிவுக்கு வரணும். அதற்காக நாம் எல்லாரும் ஜெபிப்போம். இந்த அப்டேட் ஒரு ஜெப குறிப்பிற்காக உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். அநேக மக்கள் இதனை பார்த்து ஜெபிப்பதற்கும் பல உண்மை தகவல்களை அறிந்து கொள்வதற்கும் அது ஏதுவாக இருக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.